கல்லூரி வந்து எங்கள் கல்லூரி நான் டிகிரி படித்த கல்லூரி நிறைய ஸ்ட்ரைக் பண்ணதுனால அவங்க 6 மாதம் கல்லூரியை மூடிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து ஹாஸ்டல்லையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் வெளியே தங்க வேண்டிய சூழல். நாங்கள் அந்த நாகமலை புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் ரூம் எடுத்து தங்குறோம். தங்கியிருக்கிற போது நான் சும்மா வந்து அந்த பாத்ரூம் பாடகர்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா அப்படியே நான் பாட்டு ஏதாவது சும்மா அப்போ பாடுவேன். பாத்ரூமில் பாடிக்கிட்டு இருப்பேன். பாடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸு நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அது எந்த ஃபோர்ஸு சொல்லியிருக்குன்னு நீங்களே புரிஞ்சிக்க வேண்டிய, நான் அதை தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை. சொன்ன உடனே நான் உத்வேகம், யார் சொன்னாக்கா நமக்கு உத்வேகம் ஏற்படும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு 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 பாட்டு பாடுற ஒரு ஆளாக நம்மளை வந்து தேர்வு பண்ணுது. அப்போ ஒரு கல்லூரியில் மதுரையில் வந்து அந்த காம்படிஷன்ஸ் நடக்குது பாட்டுக்கு. அப்போ நம்ம 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 காலேஜ் சார்பாக என்னை ஏற்றி விட்டானுங்க, நீங்கள் போய் நான் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சும்மா இப்போ பெரிய ப்ராக்டிஸ்லாம் பண்ணலை, சும்மா போய் பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறேன். என்னை கூப்பிட்டாங்க. நிறைய கல்லூரிகள்லேருந்து பாடினாங்க. நிறைய பேர் நல்லா பாடினாங்க, சில பேர் மோசமாக பாடினாங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. அப்போ நான் போய் பாடுறப்ப நான் என்ன பாட்டு பண்ணேன்னாக்கா, அப்போ வந்து கோழி கூவுதுன்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து நம்ம பிரபு நடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு பாடல் இருக்குது, ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேற்று வர நடக்கலையா ஆசை விதை முளைக்கலையா அப்படின்ட்டு. அதில் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பாடுற மாதிரி இருக்கும். அந்த 2 இதுவுமே நான் பாடினேன்றதை விட அது சும்மா மைக்கில் பேசின மாதிரி. அப்போ ஆடியன்ஸ் வந்து விசில் அடித்து என்னை வந்து இறங்குன்னு எவ்வளவு வந்து என்னை வந்து இன்சல்ட் பண்ணணுமோ அவ்வளோ இன்சல்ட் பண்ணாங்க. அப்படி அந்த பாட்டை முழுசாக பாட விடலை. அப்போ நான் பாதியில் வந்துட்டேன். இப்படி பண்ண ஆள் ஒரு கல்லூரியிலேருந்து ஒருத்தர் ஹேண்டிகேப்டு, அவர் அந்த மாணவர், அவரை வந்து இந்த மூவிங் சேரில் தான் கொண்டு வராங்க அவரை. நான் அப்படி நினைக்கிறேன், ஏன்டா நானே ஒன்றும் பண்ண முடியல பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு நான் வந்து மக்களை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன்ட்டு. அந்த டைமில் நானே ஒன்றும் பாடல, ஒன்றால் நடக்கவும் முடியல. அது வீல் சேரில் தள்ளிட்டு வராங்க, நீ என்ன பாட போகிற அப்படின்ட்டு. அவனை வந்து மைக்கு பக்கத்தில் வச்சு செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாடல், அப்போ அந்த ரொம்ப ஃபேமஸான பாடல், கூட்டத்திலே கோவில் புறா யாரை இங்கு தேடுது அப்படின்னு அந்த முதல் வரி ஆரம்பித்தான்ல, கடைசி வரைக்கும் அந்த அருமையாக அந்த பாட்டு பண்ணேன். பின் ட்ராப் சைலன்ஸு எனக்கு இன்னுமே நான் அப்படியே எனக்கு வேர்த்துருச்சு, ஒரு மனுஷன் இப்படிலாம் பாட முடியுமான்னு. அப்போ அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போனது காரணம், இப்பயும் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினன்றதுக்காக வேண்டி இல்லை, அது வந்து அந்த கல்லூரி மாணவன், அதுவும் நடக்க முடியாத ஒரு மாணவன், என்ன வந்து கடுமையாக விமர்சித்த கூட்டம் அடுத்து பின் ட்ராப் சைலன்ஸை ஆக்கிய அந்த மந்திரம், அவன் மந்திரம் வாய்ச்ச மாதிரி, மந்திரம் போட்ட மாதிரி அமைதியாகிட்டாங்க. அதுக்கு பிறகு பாட்டு முடித்த உடனே கைதட்டல், அவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு செலக்ட் ஆகிறான். அப்போ பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அந்த பாட்டு பாடுறது இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுனால தான் இப்போ ஓரளவு நம்ம மேடைகளில் பாடுறோம். அப்பப்போ தடுமாறி நம்ம வந்து இப்போயும் நம்ம பேசுகிறப்போ பாடுகிற, அப்போ இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நம்மளாக டெவலப் பண்ணிகிட்டு தான்.